குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் சார், நெல் கொள்முதல்ல அரசாங்கம் நிர்ணயிக்கிறது 598 கோடி ரூபான்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதில் வந்து லாரி அந்த ஓனர் அவங்களுக்கு கிடைக்கிறது 186 ரூபான்னு சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 160 கோடி இதில் அரசாங்கத்துக்கே நஷ்டம்னு சொல்கிறீங்க. இது எப்படி சார், எந்த மாதிரியான நஷ்டத்தை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்துது சார்? அதாவது நெல் ஏற்றிட்டு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இந்த 598 ரூபா. அதுக்கப்புறம் 8 கிலோமீட்டர்லேருந்து 20 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர், 50க்கு 100 கிலோமீட்டர் இப்படி போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக 1900 ரூபா வரைக்கும் இருக்கும் ஒரு டன்னுக்கு. இது வந்து ஒரு டன்னுக்கு அவங்க கொடுக்கறது. ஆனால் இதை வந்து அவங்க அந்த லோக்கலுக்கு 598 ரூபாயில் எங்களுக்கு லாரி உரிமையாளருக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 ரூபாயிலேருந்து 260 ரூபா வரைக்கும் வருது. அதுலேயும் இவங்க ஏற்றுமாமல் இறக்குமாமல் ரெண்டுத்தையும் எங்ககிட்டே கொடுத்துட்றாங்க. அதில் ஒரு 120 ரூபா போனால் என்ன ஆச்சு, 110 ரூபா தான் எங்களுக்கு கிடைக்குது. அப்போது இவர்கள் வந்து 596 ரூபாய் இல்லாமல் 120 ரூபா தனியாக வாங்குறாங்க. அதையும் எங்ககிட்டே அவங்க அந்த காசும் எங்ககிட்டே அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் முறைகேடு. இது வந்து 598 ரூபா ஒரு மாவட்டத்துக்கு, இன்னொரு மாவட்டத்துக்கு 597 ரூபா வரும். இப்படி மாற்றி மாற்றி தமிழகம் முழுவதும் ஒரே ஸ்லாப் இல்லை, மாற்றி மாற்றி 5 ரூபா 10 ரூபா வித்தியாசத்தில் இவர்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதன் மூலியம் தமிழகத்தில் விலை கூட நெல்லுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை வந்து இவர்கள் வந்து ஒரு லோடுக்கு 400லேருந்து 500 ரூபா ஒரு டன்னுக்கு அடிக்கிறாங்க. அப்போ 25 டன்னு ஏற்றக்கூடியதில் ஒரு லோடில் 12,000 ரூபா இவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. இது வந்து ஒரே ஒப்பந்ததாரர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஒப்பந்ததாரர் வந்து யாருன்னா கடந்த அரசப்போ இந்த நிறுவனம் வந்து இப்போ அவர்கள் மீது வழக்கெல்லாம் இருக்கிறதுனால பினாமை பேரில் என்டர்பிரைசஸ் அப்புறம் சார், இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நெல் நம்மளுக்கு இந்த கடலூர், திருவாரூர் இந்த மழை பெஞ்ச இடத்துல ஏற்றாம, கள்ளக்குறிச்சி, விருதுநகர் இந்த மாதிரி மாவட்டத்தில் நெல்லுலாம் ஏற்றாம அந்த இடத்துல அப்படியே நம்ம ரோட்டில் இருக்கிறத பார்க்க முடியுதுல்ல சார், அது இதனால தானா? ஆமாம், இதான் காரணம். இவர்கள் வந்து இந்த ரேட்டுக்கு எடுத்துட்டு, இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்தந்த டெல்டா மாவட்டத்தில் அங்கங்கே நெல் எடுத்ததுக்குன்னு 100கணக்கான வண்டிங்க அங்கே நிற்கிது. ஃபுட் கோடவுனில், ரயில் எட்ஸில் நிற்கிது, எங்கே பாரு இருக்குது. ஆனால் இவங்க வந்து இதை வந்து இந்த வண்டிகளை வந்து இவர்கள் வந்து எடுக்கிறது இல்லை. எடுக்காமல் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து வண்டிகள் எடுக்க வெளி மாவட்டத்துலேருந்து லாரி எடுத்தாந்து எடுக்கிறாங்க. இதனால தான் வந்து இந்த நெல்கள் வந்து ஏன்னா இவங்க குறைஞ்ச ரேட்னால அங்கே வாகனங்கள் வரதில்லை. ஏன்னா கடந்த 3 ஆண்டுக்கு முன்னாடி அங்கே நிறைய வாடகை கிடச்சிது, ஃபுல் வாடகை. இவங்க குறைச்சி கொடுக்கறனால அங்கே லோக்கல் வண்டிக்கு வரதில்லை, அவர்கள்கிட்ட ஓவர்லோடு ஏற்ற சொல்கிறாங்க. அதனால் அந்த வண்டிக்கு எடுக்காதனால இவர்களை வெளி மாவட்டத்திலேருந்து வண்டி எடுத்தாரலாம், நெல் தானே நிற்கட்டும், தார்பாய் போட்டு வச்சிருக்குன்னு. இதுதான் முக்கிய காரணம் இந்த நெல் தேக்கத்துக்கு. அப்போ இந்த ஒரே ரீசனால தான் நெல் தேக்கம் அடைஞ்சிருக்கா சார்? அப்போ அரசாங்கத்தில் நீங்கள் இதை பற்றி முறையிட்டீங்களா, லாரி உரிமையாளர் எல்லாருமே? கடந்த மாதம் நான் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியருக்கு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஃபுட் கோடவுன்ஸில் போய் சொல்லிட்டு வந்தேன். சிவில் சப்ளைஸில் எஸ்பிக்கிட்டையும் பார்த்து சொன்னேன். இது முக்கியமாக இதில் மிகப்பெரிய ஊழல் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஊழலுக்கு யார் சார் சம்பந்தம் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த ஒப்பந்ததாரர் தான். ஒப்பந்ததாரரும் சிவில் சப்ளைஸ் அதிகாரிக்கு தான். ஏன்னா இவங்க டெண்டர் போடும்போது பார்த்தீங்கன்னா கரெக்ட் லோடு ஓட்டணும். ஒரு வண்டிக்கு உண்டான 10 டன் லோடு தான் ஏற்றணும். 25 டன்னு ஏற்றுற வண்டினா 25, இவர்கள் அதில் 50 டன் ஏற்றுறதுனால இந்த முறைகேடை வந்து அதிகமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அரசு நிறுவனமே ஓவர்லோடு ஏற்றி முறைகேடு பண்ணும்போது அரசே சட்டத்தை மீறுறாங்க. ஓவர்லோடு ஏற்று சொல்லி எங்களை பண்ணிட்டு இவங்க வாடகையை குறைச்சி அதிலிருந்து எடுக்கிறாங்க. இது வந்து இவர்கள் மட்டும் 3 ஒப்பந்தாரம், ஒரு சிண்டிகேட் மாதிரி 19 நிறுவனங்கள். இது அரசாங்கத்துக்கு தெரிவிச்சு என்ன சார் சொல்றாங்க? நீங்க வந்து தலைமைச் செயலாளர்கிட்ட சொன்னதா வந்து தகவல் எங்களுக்கு. அதை பத்தி பேசும்போது அவர் என்ன சார் சொன்னாரு? இல்ல தலைமைச் செயலாளரை பார்த்த உடனடியாக இதன் மீது விசாரணை செய்ய சொல்லி
அவர் பிஏ கூட்டு உடனடியாக இதன் மீது ஒரு விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மினிஸ்டர் பார்க்க வந்தால் மினிஸ்டர் டெல்டா பகுதியில் இருக்கான்னு சீனியர் பிஏ பார்த்தோம். அவரும் உடனே இதை கிராஸ் செக் பண்ணி, அதாவது விருதாசலம் டு சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 240 கிலோமீட்டருக்கு 1800 ரூபா டன்னுக்கு தரார். ஆனால் எங்களுக்கு 700 ரூபா தான் வருது. அதை சொன்ன அதை கிராஸ் செக் பண்ண இது மாதிரி ஒரு கிலோமீட்டருக்கும் வாடகை இருக்குது. அப்போது இந்த ஒரு இதில் 160 கோடினா அப்போ மற்றதை நாங்கள் வந்து வெறும் நெல் தான் சொல்லியிருக்கோம். இன்னும் எஃப்சிஐ ரேஷன் கடையில பாம் ஆயில் அதுல நீங்க போனீங்கன்னா அதுல இன்னும் பல கோடி ஊழல். ஒரே ரீசன், இந்த ரீசன்னால தான் நெல் எல்லா இடத்துலயும் தேக்கம் அடைஞ்சிருக்கு. அதுதான் தேக்கம். அதனாலதான் இது எங்களால பொறுக்க முடியல. இந்த நெல்லை பார்த்த பிறகு இதுக்கு மேல நம்ம அமைதியா இருக்கக்கூடாதுதான் நாங்க வந்து சொல்லியிருக்கோம். லோக்கல் வாகனங்கள் இதுக்குன்னே இருக்கு, காலகாலமா இருக்கு. இதுக்கு முன்னெல்லாம் இந்த பிரச்சனை வந்ததில்லை. அந்த வாகனத்தை எடுக்காம இவர்கள் வந்து ஆதாயம் அடைவதற்காக லோக்கல் வாகனத்தை எடுக்காதான் இதுக்கு முக்கிய காரணம். ஆகவே தான் நாங்கள் அரசு கவனத்துக்கு இதை கொண்டு வரோம். ஓகே. யுவராஜ், தமிழ்நாடு மாநில மணல் லாரி கூட்டமைப்பு தலைவர். ஓகே.